ஓபிஎஸ் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்திலே அரசியல் செல்வாக்கு மிக்க மக்களுடைய தலைவராக கருதப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அதிமுக அப்படிங்கிற பின்புலம் இருந்தனால்தான் அவருக்கு அந்த அடையாளம் என்பது கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பின்புலத்திலே அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு கட்சி என்பது இருக்கிறது. அந்த கட்சியின் மூலமாகத்தான் அவர்கள் அடையாளம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தற்போது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். மறுபடியும் அந்த அதிமுகவிற்குள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். இருந்த போதிலுமே அவருக்கு எதிராகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல. இன்றைய தினம் காலையில் வந்த செய்திகள் கூட வைத்தியலிங்கம் கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியானது. அதுவும் 28 கோடி ரூபாய் என்பது பணம் ஏமாற்றம் செய்திருக்கிறார். அதுவும் கட்டடங்கள் கட்டக்கூடிய அந்த துறை பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் பக்கம் அவர் மட்டுமல்ல அவருடைய மகனும் சேர்ந்துதான் செய்திருக்கிறார். அவர் அமைச்சர் கூடிய அந்த சமயத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கினாங்க. இப்ப கைது பண்ணக்கூடிய வேலையில் இறங்கி இதற்கெல்லாம் பின்புலத்திலே பாஜக என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகும். அதாவது ஓபிஎஸ் பாஜக ஆல்ரெடி முதல்ல இருந்தே கூட்டணியில் இருந்தாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின் ஓபிஎஸ்ஐ கலட்டி விட்டது பாஜக. ஓபிஎஸ்ஐ நம்பின வைத்தியலிங்கமும் தற்போது கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலாக இருக்கு. அப்படி வைத்தியலிங்கம் மட்டும் கைது செய்யப்பட்டு விட்டால் ஓபிஎஸ் கதை முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரின் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இழந்து அனைவருமே மாற்று கட்சிக்கு போகக்கூடிய வேலையில் இறங்கி விடுவார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதற்குரிய நடவடிக்கைகளை தான் ஓபிஎஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.